ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் ப்ளம் கேக் ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் என் மம்மிக்கு டைமே இல்லை. அதனால 4 இயர்ஸ் பேக்கில் நான் குட்டி வயசாக இருக்கும்போது ஒரு ப்ளம் கேக் வீடியோ போட்டுறேன். அதே இது இப்போ உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், பாருங்கள். இது காசுநட், இது எல்லோ கிஸ்மிஸ், இது ஜெரி, இது பேக் கிஸ்மிஸ், இது சூட்டி ஃப்ரூட்டி. இப்போ என்ன செய்ய போறீங்க? ப்ளம் கேக். ஸோ ப்ளம் கேக் வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எங்கள் பாப்பா சொல்லிட்டா. ஸோ இது ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். 100 grams cashew nut, அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டிஸ், பிளாக் கிஸ்மிஸ், செர்ரி அண்ட் கோல்டன் கிஸ்மிஸ். அப்புறம் ஜூஸ் கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ணால் நல்லது, நான் ஆல்கஹாலிக் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிடலாமா பாப்பா? ஓகே, வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன போடுறீங்க? நெக்ஸ்ட் என்னது இது? சூட்டி ஃப்ரூட்டி இல்லைடா, டியூட்டி ஃப்ரூட்டிஸ். ஸோ ஒரு டப்பாவில் நான் ஃபஸ்ட் இதை ஊற வைக்க போகிறோம் இன்னைக்கு. நம்ம 2 டேஸ்க்கு அப்புறம் தான் செய்யணும். ஃபஸ்ட் இன்னைக்கு இதை நல்லா ஊற வச்சிடலாம். பார்த்து பாப்பா. ஸோ மிக்ஸ்டு டூட்டி ஃப்ரூட்டிஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது என்னது? பிளாக்கு. ஓகே, குட். மெதுவாக பார்த்து போடுங்க. கிளாஸ் பவுல் வச்சுருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஜெர்ரியா செர்ரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செர்ரி. இன்னைக்கு இவங்க தான் ஷெஃப்பு ப்ளம் கேக்கு. ஷெஃப், உங்கள் முகத்தை கொஞ்சம் காட்டுங்க ஷெஃப். ஐயோ, ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ் ஊற்றிக்கணும். ஸோ கிரேப் ஜூஸ் நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன். நம்ம வச்சுருக்கிற அந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் கரெக்டாக மூழ்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், நட்ஸ் லெவல் காட்டிடுறேன். நட்ஸ்க்கு மேலே ஒரு 1/2 inch இருந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஷெஃப். ஷெஃப் என்ன ஷெஃப் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. ஏதாவது பேசிட்டே பண்ணுங்களேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூஸ். ஹலோ, உங்கள் இஷ்டத்துக்கு ஊற்றாதீங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உள்ள வர போல பாரு. ஜூஸ் ஊற்றியாச்சுடா உள்ள. ஏய், அவங்களுக்கு ஜூஸ் பார்த்தோன்னா ஆசையாயிருச்சு. அவங்க வீட்டில் இப்படி யாரும் ப்ளம் கேக் வாங்கி சாப்பிட மாட்டாங்க பாப்பா. இப்படி பண்ணக்கூடாது பாப்போ. மிக்ஸ் பண்ணு நல்லா கீழே வர மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணி, ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், எல்லா நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 2 days வச்சிடலாம். 2 daysக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கள் ஷெஃப் காட்டுவாங்க. ஓகேவா ஷெஃப்? இல்லையா ஷெஃப்? போதும். எதாவது சொல்லணுமா? ஓகே, அவ்வளோதான். நம்ம 2 daysக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நட்ஸ் அடியில் இருக்கும், செட்டிலாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெஃப்பை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அதுவும் பவுலில் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, ஸோ பாருங்கள், இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது யூஸ்வலி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 1 month பிஃபோரே ஊற வச்சுருவாங்க. இதே மாதிரி நம்ம ஜஸ்ட் 2 days தான். நீங்கள் 1 week வச்சோம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் நீங்கள் வைக்கிறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் ஒன் திங் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆஃப்டர் 2 days பார்க்கலாம். என்ன சிரிப்பு? ஓ, அடுத்த ரவுண்டு ஜூஸு. சரி பாப்பா, போதும்னு. ஸோ இப்போ நம்ம ப்ளம் கேக் செய்கிறதுக்காக சால்ட்டை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் பாருங்கள், நல்லா ஊறி போயிருக்கு. நம்ம அந்த கிரேப் ஜூஸில் ஊற வச்சிடலாம். ஸோ 2 days பிஃபோர் நம்ம ஊற வச்சது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது போக மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, அது போக ஒரு 1/2 cup சர்க்கரை வேணும் கேரமலைஸ் பண்ண. இது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 3 முட்டை, அப்புறம் ஜாதிக்காய், குட்டியா பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் வெனிலா எசன்ஸ், அப்புறம் 1 பவுல் ஆயில் எடுத்துக்கலாம். இல்லைனா அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற சர்க்கரையிலேருந்து ஒரு 1/2 கப் சர்க்கரையை எடுத்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஜாதிக்காய் வந்து லைட்டாக துருவி தான் போடணும். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சுகரோடு சேர்த்து. ஸோ ஜாதிக்காய் நல்லா துருவிக்கோங்க. ஒரு ஃபுல் ஜாதிக்காய் வேணாம், ஒரு 1/4 பீஸ் கூட இல்லை, ஒரு லைட்டாக ஒரு சின்ன பிஞ்சு ஜாதிக்காய் தான். ஸோ இதை நம்ம தனியாக இந்த இன்க்ரீடியன்ஸை அரைச்சோன்னா திரிப்படாது. ஸோ அதனால் 1/2 கப் சர்க்கரோடு சேர்த்து திரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைன் பவுடரை திரிச்சிக்கோங்க. திரிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்க 1/2 கப் சுகரையும் நம்ம ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வச்சுருந்த சுகர் எல்லாமே ஃபைன் பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம அந்த 1 கப் சுகர் தவிர நம்ம இன்னொரு 1/2 கப் எடுத்துருந்தோம்ல, அதை இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். 1/2 கப் சுகருக்கு ஜஸ்ட் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை கேரமலைஸ் பண்ண வச்சிடலாம் கேஸில். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்களேன் ஃப்ளேமை. நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற எக்கை உடைச்சிக்கலாம். 3 எக் எடுத்திருக்கோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த 1 கப் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்லாம் ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய், அந்த சுகரையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் ஒரு 2-3 டைம் அடிச்சுக்கிட்டா போதும். அதே டைமில் நம்ம இப்போ ஆயிலும் சேர்த்துடலாம். நம்ம ஹேண்ட் பிளெண்டர், எலக்ட்ரிக் பிளெண்டர் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா மிக்சியில் நம்ம அடிச்சுட்டா இம்மீடியட்டாக ஒர்க் முடிஞ்சிடும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் சூப்பராக ப்ளஃபியாக அடிச்சு வந்துருச்சு. இது நம்ம கைட்டு அடிச்சோன்னா கையும் வலிக்கும், டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் இப்போ மைதா சேர்த்துடலாம். மைதா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகுது. இந்த டைமிங்கில் இன்னும் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும் நல்லாவே. ஸோ பேலன்ஸ் 1/2 கப்பும் சேர்த்தாச்சு. இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா அண்ட் பவுடரில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டோம். இதையும் நம்ம இப்போ போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா க்ரீமியாக நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நம்ம கையில் அடித்தா கூட இப்படி வராது, ரொம்ப டைம் எடுப்போம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் மிக்சியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம அந்த பாத்திரத்தில், நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்போ ஆட் பண்ணலாம். செம கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னடா கிறிஸ்மஸ்க்கு செய்ய வேண்டிய கேக் நியூ இயர்க்கு செய்கிறேன்னு பார்த்தீங்களா? ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு நிறைய கேக் செலிப்ரேஷன்ஸ் வீட்டில் இருந்ததால் அது நான் செய்யலை. ஸோ இப்போ நியூ இயருக்கு கேக் செஞ்சிடலாமேங்கிறதால தான் இது செஞ்சிட்ருக்கேன். ஸோ நல்லா வடிகட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டுடலாம். நட்ஸும் ஃப்ரூட்ஸையும், அந்த ஜூஸ் இருக்கட்டும், ஜூஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கோல்டன் கலர். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம பண்ணணும். இன் பிட்வீன் என்ன பண்ணுறீங்க, சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மல் தண்ணி வேணாம், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் ஊற்றி நீங்கள் மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் சுகர் மெல்ட் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கிறிஸ்டலைஸ் ஆகாது, ஏன்னா ஹாட் வாட்டர் ஊற்றுனதால. ஸோ இந்த ஸ்டெப்பு இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ நம்ம கேக் மிக்சரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தான், டீஸ்பூன் இல்லை. நம்ம ஸ்லோலி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ளம் கேக் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் கேரமல் சிரப்பும் ஆட் பண்ணிடலாம். இந்த கேரமல் சிரப் தான் நல்லா ப்ரௌன் கலர் கொடுக்கறதே ப்ளம் கேக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம ஜூஸ் இருக்கலாம், நம்ம ஊற வச்சோம்ல நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதோட ஜூஸஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் செமி கெட்டியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கேக் ட்ரே ரெடியாக இருக்குது. பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரே நான் க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் போட்டுடலாம், கேக் பேட்டர்.
ஆக்சுவலி ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 மேலேயே இருக்குது. ஸோ நல்லா புஷ்ஷுன்னு வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் ட்ரே நல்லா தட்டிக்கணும். அந்த கேஸ் எதுவும் இருந்தால் நல்லா ரிலீஸ் ஆயிடும். ஸோ நம்ம இதென்மா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய வேணாலும் போட்டுக்கலாம், பட் ஆல்ரெடி உள்ளேயே நிறைய இருக்குது. ஸோ பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக மேலோட்டமாக போட்டுக்கிறோம். ஸோ கார்னிஷிங் ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பேக் பண்ண வச்சாச்சு. ஸோ டோட்டல் பேக்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்கிறது 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சிம் வச்சுக்கோங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ், 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு எடுத்திருக்கேன். நான் செக் பண்ணும்போது நடுவில் ஓட்டை போட்டுட்டேன் கத்தி வச்சு குத்தி. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கூலாக விட்டுறணும். கூல் இந்த சென்ஸ் நல்லா குளிர விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமும் நான் கூலாகணும்னு சொன்னது நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு கேக்கு. ஆனால் என்ன கார்னிஷிங் பண்ண எல்லாமே கீழே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் கேக் ஆறுனதுக்கப்புறம் மேலே புஷ்ஷுன்னு இருந்தது, நல்லா கொஞ்சம் அமுங்கிவே இருக்கு. செப்பரேட் பண்ணிடலாம். சைட்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். அப் சைட் பண்ணி போட்டுடலாம். ஸோ நம்ம ப்ளம் கேக் சூப்பராக ரெடியாகி வந்துருக்கு. பட்டர் பேப்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு. மேலே பாருங்கள் அந்த கிரேப்ஸ் எல்லாமே அப்படி செட்டில் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை மறுபடியும் திருப்பி வச்சு கட் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ளம் கேக் இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸ்மூத்தாக கட்டி வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா செட்டில் ஆகி போயிருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.